இப்படி தான் தோணுச்சு ஆஸ்திரேலியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்சை நான் பார்த்ததுக்கப்புறம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துறோம். எக்ஸலண்ட் பேட்டிங் பை ஜிம்பாப்வே. இப்போ வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரைன் பென்னட் 64 ரன்னு, மறுமணி 35 ரன்னு, ரைன் பேர்ல் 35, சிக்கந்தர் ராசா த கேப்டன் 25. பார்த்திங்கன்னா ஃபைன். நம்ம வந்து பவுலிங் அட்டாக், ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக் இஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பரவாயில்ல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ்லாம் யாரும் இல்லை, எல்லாமே இன்ஜூரி இஷ்யூஸ். ஜாஷ் ஹேசல்வுட்டு, பேட் கமின்ஸு, அப்புறம் யார் மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து இப்போ இருக்கிற பெஞ்சில் உட்காந்துருக்கு அப்படி இல்லை கேப்டனு, அவர் பேர் என்ன மறந்து போச்சு, மிச்சல் மார்ஷ், எல்லாமே இன்ஜூர்டு. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கிறவங்க வச்சு பவுலிங் சமாளிக்கிறாங்க. ஃபைன். செகண்ட் இன்னிங்ஸுக்கு வருவோம். அவ்வளோ நல்ல ஒரு பேட்டிங் ஃபயர் பவர் இருக்குது. பவுலிங் தான் ஓகே முன்ன பின்ன. ஜாஷ் இங்கிலீஷு, டிராவிஸ் ஹெட்டு, கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிடு, அப்புறம் யார் கேமரன் கிரீனு, மேட் ரென்ஷா, மார்க்கஸ் டாய்னிஸ், எல்லோரும் சூப்பராக விளாட்ற பேட்ஸ்மேன்ஸ். அவங்கள வச்சு உருப்படியாக ஏன் விளாட்ல? அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த பேட்டிங் லைனப் வச்சே தெரியுது, ஐயா ஜிம்பாப்வே என்னடா பவுலிங் வா போட்டு வா, என்ன சொல்கிறது, எப்படி சொல்லுவாங்க, பட்டால் ஏக்கியம் படாட்டி என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. யாராவது இந்த கேமரன் கிரீனை கொண்டு போய் ஒண்டவன் இறக்குவாங்களா? டிம் டேவிட் அதுக்கு அடுத்தது, கிளென் மேக்ஸ்வெல் அதுக்கு அடுத்தது. இருக்கிற எல்லா ஃபயர் பவரையும் முன்னாடி கொண்டு போயிட்டு எல்லோரும் அவுட் ஆயாச்சுன்னா அப்புறம் கடைசியில் யார் விளாட்றதுக்கு இருப்பாங்க? இது உங்களோட ஆஸ்திரேலியா மாதிரி என்ன அப்படியே பவுன்ஸ் ஆகிற மாதிரி இப்போ ட்ராக் ஆகுது. பால் நின்று வரும், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி. யாரெல்லாம் அந்த மீடியம் பேஸில் அப்படியே அழகாக தூக்கி போட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இந்த பிச்சு. அப்படியே உங்கள் பெருத்து பிச்சு மாதிரி அப்படியே சிட்னி பிச்சு மாதிரி மேலே தான் எழுந்திரிச்சு வராது. அந்த மாதிரி நினச்சி இங்கே விளாட்னாக்கா அழகாக பால் நின்று வரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிச்சு கண்டிஷன், ஒரு கேம் அவேர்னஸ் இல்லாமல் பேட்டிங் லைனப். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க எந்தெந்த கப்புலாம் டோர்னமெண்ட்லாம் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சிருக்கோ அதுலேயே இந்தியா கப் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டில் ஐ எம் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு, லெட்ஸ் சி.